ஒரு லேடி என்ன பண்ணுறா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தா. வீட்டு பக்கத்து வீட்டு லேடி என்ன பண்ணுறா, அவளை சந்திச்சு கேட்குறா. என்ன கேட்டானா, என்னம்மா போன வாரம் உங்கள் பையன் கல்யாணம் ஆச்சே, புது மருமக எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டா. உன்னை இவ சொல்கிறா, என்னத்த சொல்கிறது, பொழுதுக்கும் சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கா. காலையில் 10 மணிக்கு டிவி போட்டால் போதும், நைட்டு 10-11 மணி வரை டிவியில் சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கு, சீரியல் பைத்தியமாக இருக்காவ அப்படின்னு சொல்லி சொன்னாவ. இதை கேட்டோன்னு அவள் சொல்கிறா, ஏன் நீ சொல்ல வேண்டியதானம்மா, பக்குவமாக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொன்னாவ. அதுக்கு அவள் என்ன தெரியுமா சொன்னா, என்னத்தை நான் சொல்லி அவன் எங்கே கேட்குறா, காலையில் 10 மணி சீரியலில் வர்ற மாதிரி எதை சொன்னாலும் கேட்கவே மாட்றா, 11 மணி சீரியலில் வர்றாப்புல எது சொன்னாலும் கோவப்படுறா, 12 மணி சீரியலில் வர்றாப்புல எது சொன்னாலும் காதலே வாங்கிக்க மாட்டான், 1 மணி சீரியலில் வர்ற மாதிரி எதுவுமே சமைக்கவே அவளுக்கு தெரியாதான், 2 மணி சீரியலில் வர்ற மாதிரி எது சொன்னாலும் கேட்கவே மாட்டான், 3 மணி சீரியலில் வர்ற மாதிரி புருஷன் சொல்கிற கேட்கவே மாட்டான், 4 மணி சீரியலில் வர்றாப்புல அவள் என்ன பண்ணுறாலும் அதுதான் முடிவு, 5 மணி சீரியலில் வர்றாப்புல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாளா. இதை கேட்டோன்னே அவளுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவன் நினைக்கிறா, இவளே இவ்வளோ பெரிய சீரியல் பைத்தியம், அவன் மருமகளை பற்றி சொல்கிறாளேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ என்ன தெரியுமா சொன்னா, சரி விடு, என்ன பண்ண முடியும், உனக்கு சீரியல்னாலே பிடிக்காது, உன் மருமகளுக்கு சீரியல்னால் ரொம்ப பிடிக்குது, என்னத்த பண்ணுறது, விடு பார்த்துக்கலாம், இப்போ உள்ள பிள்ளைங்களாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா.